சூர்யா 48 அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலுடைய வியூவரான மருதபாண்டி அப்படிங்கிற இந்த நண்பர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காரு. ஸோ இன்றைக்கி இந்த ஒரு நவர் கேட்டதுக்காண்டி நம்ம இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா அவர்களுடைய 48வது திரைப்படத்தை எந்த இயக்குனர் வந்து இயக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் முக்கியமாக இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதேமாதிரி வியூவர்ஸ் வகை உங்களுக்கு ஏதாவது திரைப்படத்தை பற்றினா கேள்விகள் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் அந்த திரைப்படத்தை பற்றின டவுட்ஸ் கேளுங்கள், இல்லைனா அப்டேட்ஸ் கேளுங்க. கன்ஃபார்ம் நான் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவை வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம சூர்யா அவர்களுடைய 48வது திரைப்படத்தினுடைய டைரக்டர் யாராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த அப்டேட்லேருந்து ஆரம்பிச்சலாம். ஸோ முதலாவது வந்து சூர்யா 48 வந்து எந்த திரைப்படம் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து ஒரு குழப்பம் வந்து இருக்கும். ஸோ இப்போ ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுக்குறேன். நம்ம சூர்யா அவர்களுடைய 45வது திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு. நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வந்து இயக்குனர். ஸோ நம்ம சூர்யா அவர்களுடைய 46வது திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ். ஸோ இந்த திரைப்படத்தை வந்து பார்த்திங்கன்னா இயக்குறது வந்து பார்த்திங்கன்னா வெங்கி. இவர் வந்து பார்த்திங்கன்னா லக்கி பாஸ்கர் படத்தினுடைய டேரக்டர். ஸோ இப்போ நம்ம சூர்யா அவர்களோட 47வது திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜித்து மாதவன் வந்து இயக்குறாரு. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆவேசம் திரைப்படத்தினுடைய டேரக்டர். ஸோ இந்த படத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம சூர்யா அவர்களுடைய 48வது திரைப்படத்தினுடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரும். ஸோ இப்போ வந்துக்கும் 46 படத்தோடைய ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சு நம்ம சூர்யா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவருடைய இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா அவர்கள் வந்து 47வது திரைப்படம், அதாவது நம்ம ஜித்து மாதவனோட படத்தோடைய ஷூட்டிங் வந்து இப்போ கரண்ட்டாக போயிட்டு அப்படி தான் சொல்லியாகும். ஸோ இப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டாக வந்து 48க்கு வந்து கதையை வந்து கேட்டுக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராம்குமார் அவர்கள். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், இவர் வந்து பார்க்கிங் படத்தோடைய டேரக்டர். ஆக்சுவலி நம்ம ராம்குமார் அவர்கள் நம்ம சூர்யாவுக்கு வந்து என்ன கதை சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம எஸ்டிஆர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஸர் ரோலில் வந்து ஒரு படம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பட் அந்த படத்துக்கு வந்து ஃபஸ்ட் லுக் மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டுமே வரல அப்படி தான் சொல்லியிருக்கணும். ஸோ அதே கதையை இப்போ நம்ம சூர்யா அவர்கள்ட்ட சொல்லியிருக்காரு அப்படி தான் சொல்லியிருக்கணும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிம்பு வச்சு ட்ராப்டுன்னு சொல்லப்படுது. பிகாஸ் நம்ம சிம்பு அவர்கள் வந்து இப்போ அரசன் பண்ணிட்டுருக்காரு. அரசனுக்கு அப்புறமா நம்ம அஸ்வத் மாரிமுத்துவோட இணைந்து காட் இஸ் லவ் அந்த படம் வந்து பண்ண போகிறதா சொல்லப்படுது. ஸோ ஆக்சுவலி வந்து அரசன் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுதுன்னா காட் இஸ் லவ் வந்து நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆகும். ராம்குமாரும் இவரும் சேர்ந்து படம் பண்ணோம் அப்படின்னா 2028 வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ கதையோடைய தன்மை, கதையோட வேல்யூ வந்து குறைஞ்சிரும். பிகாஸ் உங்களுக்கு ஓவர் த டைம் நீங்கள் படத்தை டைரக்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் கதையை வேறு யாராவது இயக்குனர் வந்து எடுத்துடுவாங்க. காப்பிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் அதே கான்செப்ட் ஆஃப் ஸ்டோரி வந்து வந்துருச்சுன்னு வைங்களேன், உங்கள் கதையை வந்து சீக்கிரம் வேறு யாராவது எடுத்துருவாங்க. ஸோ அதனால் நம்ம ராம்குமார் அவர்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த கதையை வச்சு வேகமாக ஷூட்டிங் ஆரம்பிச்சணும் அப்படிங்கிறனால நம்ம எல்லா ஆக்டர்ஸ்ட்டையும் வந்து இந்த கதையை வந்து சொல்லிட்டுருக்காரு. ஆக்சுவலி ரீசெண்டாக சிவகார்த்திகேயன் அவர்கள்ட்ட இதே கதையை வந்து சொன்னதாக சொல்லப்படுது. ஸோ இப்போதைக்கும் சூர்யா 48 வந்து ராம்குமார் அவர்கள் டைரக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி நம்ம வெற்றிமாறன் அவர்கள் டைரக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாடிவாசல் திரைப்படம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஒரு தரமான ப்ரோமோ வீடியோவை 2021 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வெற்றிமாறன் எங்கே போனாருன்னு தெரில, நம்ம சூர்யா அவர்கள் எங்கே போனான்னு தெரில. ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பிஸி ஆகிட்டாங்க. பட் இப்போதைக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னா, நம்ம சூர்யா அவர்கள் அவருடைய 50வது படமாக வாடிவாசல் பண்ணலாம்ங்கிற பிளானில் இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ கன்ஃபார்ம் வாடிவாசல் வந்து சூர்யா அவர்கள் தான் நடிப்பார். பிகாஸ் நம்ம சூர்யா அவர்கள் இந்த திரைப்படத்திற்காண்டி தனியாக ஒரு மாடு வாங்கி மதுரையில் வந்து கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக வந்து வளர்த்துட்டுருக்காரு. ப்ளஸ் இதுக்குன்னு தனியாக ஜல்லிக்கட்டு ட்ரைனிங்லாம் எடுத்துகிட்டு இருக்காராமா. ஸோ அதனால் கன்ஃபார்ம் இந்த திரைப்படம் வந்து நடக்கும். பட் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய 50வது படமாக இருக்கலாம் அப்படின்னு அவர் வந்து பிளான் போட்டுக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இன்னும் நமக்கு வந்து கன்ஃபார்மாக தெரில. ஸோ இப்போ 3வது டேரக்டராக நம்ம ரஞ்சித் அவர்கள் வந்து இருக்காராமா. ஸோ ஆக்சுவலி கங்குவாக்கு நடுவில் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன் அப்படிங்கிற ஒரு கதை வந்து சொன்னார். பட் அதுக்கப்புறமா நம்ம சூர்யா அவர்கள் ரெட்ரோ கமிட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் இப்போ கருப்புக்கு கமிட் ஆகிட்டார். ஸோ இப்படி பேக் டு பேக் அவர் கமிட் ஆன காரணத்தினால ஜெர்மனுக்கு ஒரு ப்ராப்பரான ஷூட்டிங் ஸ்கெடியூல், அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் டைம் கொடுக்க முடியல. ஸோ அதனால் இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஒர்க் ஆகலை அப்படி தான் சொல்லிடணும். ஸோ மேபி 48வது திரைப்படம் ரஞ்சித் அவர்களோட இணைந்து ஜெர்மன் படமாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதேமாதிரி கடைசியாக நம்ம லக்கி பாஸ்கர் திரைப்படத்தினுடைய டைரக்டரான வெங்கி அவர்கள் சூர்யா அவர்களுக்கு இன்னொரு கதையை வந்து சொல்லியிருக்காராமா.
ஸோ இப்போதைக்கும் இந்த 4 டேரக்டர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டில் வந்து இருக்காங்க. ராம்குமார் அவர்கள் நம்ம பார்க்கிங் படத்தோட டேரக்டர், வெற்றிமாறன் அவர்கள், ரஞ்சித் அவர்கள், அது மட்டும் இல்லாமல் இப்போ வெங்கி அவர்கள். ஸோ இந்த 4 டேரக்டரில் எந்த டேரக்டர் நம்ம சூர்யா அவர்களுடைய 48வது திரைப்படத்தை டைரக்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணுவாங்க. ஸோ என்ன கேட்டால் வாடிவாசல் திரைப்படம் வந்து அவரோட 50வது படமாக இருந்தால் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்படி தான் சொல்லியிருக்கணும். ஸோ அதனால் வெற்றிமாறன் அவர்கள் 48 வேண்டான்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னைய கேட்டால் சூர்யா அவர்கள் வந்து அவரோட 48வது திரைப்படம் வந்து ராம்குமார் அவர்கள்ட்ட கூட கொடுக்கலாம். அவர் வந்து பார்க்கிங் படம் சூப்பராக எடுத்தார். ஸோ அதனால் எனக்கு அவர் மேலே வந்து ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது. பட் எனக்கு இந்த கமர்ஷியல் ஜான்ராவில் நம்ம சூர்யா அவர்களை திரும்ப பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து இருக்குது. கருப்பும் கமர்ஷியல் தான், விஸ்வநாதன் அண்ட் சன்ஸும் கமர்ஷியல் தான். பட் எனக்கு ஜித்து மாதவன் அவர்களோட ப்ராஜெக்ட் வந்து கமர்ஷியலாக இல்லை கண்டென்ட் ஒரு என்னடா தெரியல. பட் திரும்பவும் நம்ம சூர்யா அவர்கள் அந்த ஒரு காலேஜ் ஸ்டைலில், அந்த ப்ரொஃபஸர் ஸ்டைலில் ஒரு கமர்ஷியல் ஜான்ராவில் நடித்தா நல்லாயிருக்குமோன்னு எனக்கு தோணுது பர்சனலி. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.